உலக முழுக்க வாழுகின்ற பாரத தேசத்தின் மைந்தர்கள் அத்துணை பேருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை இந்து அதிரடிப்படை சார்பிலே தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்து அதிரடிப்படையினுடைய நோக்கம், லட்சியம் நம்முடைய சுதந்திர போராட்டத்துக்காக லட்சக்கணக்கான மக்கள் உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள். சிறை கொட்டகையில், துப்பாக்கி சூட்டில் இந்த தேசம் இஸ்லாமிய மன்னர்களால் இந்த தேசம் அடிமைப்படுத்தப்பட்டது. இந்த தேசம் கிறிஸ்துவ வெள்ளைக்காரர்களால் அடிமைப்படுத்தப்பட்டது. ஆனால் இவ்வளவு தூரம் அடிமைப்படுத்தியும் இந்த பாரத தேசம் இந்து தேசம்தான் என்று இந்துக்களினுடைய புனித பூமி, கர்ம பூமி, யோக பூமி, சித்தர்களும் முனிவர்களும் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் ரிஷிகளும் யோகிகளும் அவதரித்த பாரத தேசத்தில், தெய்வீக தமிழகத்தில் லட்சக்கணக்கான தொண்டர்கள், சுதந்திர போராட்ட ஈடுபட்ட அத்துணை தியாகிகளுக்கும் இந்த சுதந்திர தின நாளிலே இந்து அதிரடிப்படை வணக்கங்களையும் அவர்களின் புகழையும் வணங்குகிறது. அதிலும் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் கவனத்திற்கு ஒரு தகவலை இந்த சுதந்திர நன்னாளிலே தெரிவிக்க வேண்டும், அவர்களுடைய நாலேஜுக்கு இது செய்யணும் போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு செய்தியை சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த அதிரடிப்படை எந்த அரசியல் அமைப்புக்கு ஆதரவாகவோ எதிராகவோ செயல்படுவதில்லை. இந்து அதிரடிப்படை இந்துக்களினுடைய உரிமைகள் மறுக்கப்படுகிறது, இந்துக்களினுடைய அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்றால் அந்த இடத்திலே இந்து அதிரடிப்படை தானாக முன்வந்து போராட்டத்தை முன்னெடுப்போம். அப்படி இந்து அதிரடிப்படையின் நோக்கம் தமிழர்கள், பூர்வகுடி தமிழர்கள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது என்பதிலே கவனமாக இருக்கின்றோம். இந்த ஆண்டு 2 பொய் வழக்குகளை என் மீது பதிவு செய்திருக்கிறார்கள். ஒன்று, ஈரோடு மாவட்டம் கோபி தாலுகா எஸ்கனவிபாளையம் கிராமத்திலே அரசு சொந்தமான இடம். அந்த இடத்தை பஞ்சபிபி தர்கா நிர்வாக பாதுகாப்பு கமிட்டி என்கின்ற பேரிலே அரசாங்க இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து அங்கே ஒரு பலடைந்த கட்டிடம் ஒன்று கட்டுவார்கள். அதை புதுப்பிக்க முயற்சி செய்தார்கள். இந்து அதிரடிப்படை பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்தது. அப்பொழுது அந்த தர்கா செயலாளர், தலைவர், அந்த கும்பல் எல்லாம் சேர்ந்து ஒரு பொய் வழக்கினை பதிவு செய்து சிறையிலே வைத்தார்கள். நீதி வென்றது. அதுவும் ஒரு பெண்ணை வைத்து அறுவாள் எடுத்துட்டு போய் வெட்டணும்னு சொல்லி ஒரு வழக்கு. அந்த தர்கா நிர்வாக பாதுகாப்பு கமிட்டி, அந்த ரவுடிப்பட்டியிலே உள்ள செயலாளர், இவங்க எல்லாம் சேர்ந்து அப்பொழுது இந்து இயக்கங்களும் இந்துக்களும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தார்கள். இப்பொழுது அவினாசி ரிதன்யா தமிழச்சி, அந்த பொன் சிறு குழந்தை, திருமணமாகி 72 நாட்கள் ஆனது. அந்த பெண் மாமனார், மாமியார், கணவனுடைய துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் வரதட்சணை கொடுமையால் அவினாசியிலே கோயிலுக்கு சென்று விட்டு இறைவனை வணங்கிவிட்டு தற்கொலை செய்து கொள்கிறார். அந்த தற்கொலையிலே
இந்த அடிப்படை கோரிக்கை மாண்புமிகு தமிழக முதல்வரினுடைய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டும். தமிழச்சி ரிதன்யா அவர்களின் சாவிலே எந்த விதமான அரசியல் ஈடுபாடும் அரசியல் தலையீடு இருக்கக்கூடாது என்பதற்காக அதை முதல்வரினுடைய கவனத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக கடந்த 29ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் செய்ய முடிவு செய்து அனுமதியும் கேட்டோம். அனுமதி இல்லை. ஆனால் அந்த 29ஆம் தேதி காலையில் 10 மணி அளவில் என்னை நாங்கள் உணவருந்திவிட்டு உழைப்பாளி சிலை இல்லம் நின்று கொண்டிருந்த பொழுது காவல்துறையினுடைய ஏசி கிரைம் எஸ்ஐஏ இன்ஸ்பெக்டரா D1 அப்புறம் மெரினா பீச்சுக்கு பக்கத்தில் இருக்கிற காவல்துறை அதிக அலுவலகம் இங்கெல்லாம் என்னை சும்மா கூட்டிகிட்டு போய் ஏன் இப்படி பண்ணுறீங்க, ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடாது அப்படின்னா, ஜனநாயக நாட்டில் நமக்கு கொடுத்திருக்கிற உரிமை அது எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் சரி, தனி மனிதனுக்கு ஒரு உரிமை இருக்கிறது. அதைத்தான் பாலா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் சட்டத்திட்டத்தை முறையாக வடிவமைத்திருக்கிறார். தனி மனிதனுக்கு சுதந்திரம், பேச்சுரிமை, எழுத்துரிமை, வழிபாட்டு உரிமை, இதெல்லாம் ஒரு தனி மனிதர்களுக்கு ஒவ்வொரு பாரதியனுக்கும் ஒவ்வொரு இந்தியனுக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் நசுக்கும் வகையில் என்னை அலைக்கழித்து டிபிலிகேணியில் இருக்கிற ஒரு லாட்ஜு, அந்த லாட்ஜு மாற்று மதத்துக்கு சொந்தமான லாட்ஜு, அந்த லாட்ஜில் கொண்டு போய் வச்சு, ஆனால் உணவெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. நல்லா சாப்பிட்டோம், நாமளும் சாப்பிட்டோம். அப்புறம் மாலையில் ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை கொண்டு போய் அதன் பிறகு எக்மோர் நீதிமன்றத்துக்கு அழைத்து சென்றார்கள். என்ன வழக்குனே தெரியல, என்ன வழக்குனே தெரியாது. திடீர்னு கொண்டு போய் ஓமந்தூரார் மருத்துவமனை கூப்பிட்டு போனாங்க, செக் பண்ணாங்க, உடம்புக்கு ஏதாவதுன்னா உடம்பு நல்லா இருக்குதுன்னோ. அடுத்து எக்மோர் கூப்பிட்டு போனாங்க, என்ன வழக்குனே தெரியாமல் நீதிமன்றத்தை கூட்டிகிட்டு போய் வச்சாங்க. அப்போ நான் நீதி அரசர்கிட்ட அந்த அம்மாட்ட என்ன வழக்குன்னு தெரியுமா அப்படின்னாங்க. ஒரு வழக்கு எனக்கு தெரியலைங்க, நான் தமிழச்சி அவினாசி ரிதன்யா அவர்களினுடைய சாவுக்கு நீதி கிடைக்க வேண்டும், முறையான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுக்கணும், 2 செல்களையும் அந்த தங்கையினுடைய செல்லும் அவருடைய தந்தையாருடைய செல்லும் ஆய்வுக்கு கொடுத்துருக்குறாங்க, அதை ஆய்வு பண்ணணும். ஆடியோ விசாரணை 2 தரப்பையும் கூப்பிட்டு விசாரிச்சிருக்கிறாங்க. அந்த அன்னைக்கு 29ஆம் தேதி இதெல்லாம் முதல்வருடைய கவனத்துக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணணுமா. ஆனால் என்னை திடீரென்று கைது செய்து இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. அப்புறம் அப்போத்தான் தெரியும் நான் கைது செய்யப்பட்டேன் என்று. அதன் பிறகு ஒரு போலியாக அரசு அதிகாரியை பணி செய்ய விடாமல் தடுத்ததாகவும், அரசு அதிகாரியை தாக்கியதாக, ஒரு காவல்துறை அதிகாரியை தாக்கியதாக என் மீது வழக்கு. ஒட்டுமொத்த இந்து இயக்கங்களையும் இந்து அதிரடிப்படையும் தேசபக்தர்களையும் அசிங்கப்படுத்துகின்ற வேலையை கண்ணியமிக்க காவல்துறை அதிகாரிகள் அவர்களை அடித்தேன் என்று சொல்வது மனவேதனையை தருகிறது. ஏனென்றால் ஆம்பூரிலே பெண் காவலர்கள் ஆண் காவலர்கள் எல்லாம் தாக்கப்பட்ட போது முதலிலே குரல் கொடுத்தவன் இந்த அதிரடிப்படை. அதற்காக போராட்டம் செய்தோம். கோவை செல்வராஜ் காவலர், அங்கே போராட்டங்கள். தமிழகத்திலே புலல் செயலிலே பயங்கரவாதி காவலரை தாக்கினால் போராட்டம். இப்படி காவலர்களுக்கு அதிகாரிகளுக்கு நாங்கள் ஒருபோதும் எதிராக இல்லை. ஆனால் ஒரு அதிகாரியை நான் அடித்தேன், தாக்கினேன் விரவு கட்டையில் என்று சொல்வது இது இந்துக்களுக்கு, இந்து இயக்கங்களுக்கு, பூர்வகுடி தமிழரான என் மீது வழக்கு பதிவு செய்தது. அது அரசியல், அது நீதிமன்றத்திலே இருக்கிறது. நீதிமன்றத்திலே நிச்சயமாக சந்திப்பேன். இந்த வழக்கு என்பது இது அரசாங்கத்தின்
முதல்வருடைய கவனத்துக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக அதற்கான முயற்சிகளை இதுபோல பொய் புகார்களை பொய் வழக்குகளை பதிவு செய்கின்ற அதிகாரிகள் இதை முதல்வர் அவர்கள் கண்டிக்க வேண்டும். ஏன்னா நாங்கள் ஏதோ ஒரு சார்ந்த கட்சியை ஆதரிப்பவர்கள் அல்ல, எதிர்ப்பவர்களும் அல்ல. தமிழகத்திலே தமிழ் கடவுள் முருகப்பெருமானுடைய வாரிசுகள் நாங்கள். எங்களுக்கு தமிழ் முக்கியம், தமிழ் கடவுள் முருகர் முக்கியம், தமிழகம் முக்கியம். எங்களுக்கு அரசியல் முக்கியம் அல்ல. நாங்கள் எம்பி ஆகணும், எம்எல்ஏ ஆகணும், பிரதமர் ஆகணும், ஜனாதிபதி ஆகணுங்கிற நோக்கம் இல்லை. இந்த அடிப்படையினுடைய லட்சியம் நோக்கம் தமிழகத்தை தமிழன் ஆள வேண்டும், பாரதத்தை இந்துக்கள் ஆள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். இதில் என் மீது வழக்கு பதிவு செய்ததை நீதி விசாரணை நான் போய் ஒரு அதிகாரியை விரவு கட்டையில் உருட்டு கட்டையில் அடித்து தகாத வார்த்தைகளால் பேசியதாக சொன்னால் இன்றைக்கு அனைத்து பகுதிகளிலும் சிசிடிவி கேமரா இருக்குது. மெரினா பீச்சில் கேமரா இருக்குது. அந்த திருவல்லிக்கேணியில் என்னை கொண்டு போய் வச்சிருந்த லாட்ஜு ஒரு இஸ்லாமியருடைய லாட்ஜ். அது அந்த லாட்ஜில் கொண்டு போய் என்னை வச்சிருக்கிறாங்க. இது இந்துக்களுக்கு விடப்பட்ட சவாலாக கூட கருதுகிறேன். இந்த அதிகாரிகள் செய்வதால் தமிழக அரசு இதெல்லாம் தமிழக முதல்வர் அவர்களுடைய நாலேஜுக்கு போகணும். நியாயமான கோரிக்கையை முன்னெடுக்கின்றோம். எங்கள் மீது தொடர்ந்து பொய் வழக்கு போடுவதை வன்மையாக கண்டிக்கிறேன். இப்போ இதுக்கும் கூட நீங்கள் வழக்கு போட்டாலும் போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா குண்டு வச்சவனுக்கே பெயில் கொடுக்குற நாடு இந்த தமிழ்நாடு, பாரத நாடு. அதனால் இது ஒன்று ஜனநாயக ரீதியிலே போராடுகின்ற போராளிகள் மீது வழக்கு போடுவது ரொம்ப ஏற்புடையதல்ல. நீங்கள் போடுகின்ற வழக்கால் நாங்கள் இந்த தமிழக அரசு இதெல்லாம் இப்படி பண்ணுதோன்னு எங்களுக்கு சந்தேகமாக அளவுக்கு பண்ணுறீங்க. அது மட்டுமல்ல, தமிழக முதல்வர் அவர்கள் பெண்களுக்கு நிறைய திட்டங்கள் கொண்டு போகிறீங்க. அதே போல் இந்த அவினாசி ரெதன்யா அவர்களுடைய மரணத்திற்கு நீதி வேண்டும். உண்மை தன்மை விசாரித்து 72 நாட்களேயான திருமணமான பெண் தற்கொலையை தூண்டிய நபர்கள் மீது வரதட்சணை கொடுமை வழக்கு பதிவு செய்ய வேண்டும். அவர்கள் நிரந்தரமாக சிறையிலே வைத்து தண்டனை பெற்று தர வேண்டும் என்று இந்த சுதந்திர தின நாளிலே கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.